தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிறகிரி பெருமானே, ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல, நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி, வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி, மௌனத்தோர் பாழ்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி, கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வான். தாயுமானோர் பாடல்கள் 37வது வகுப்பு. கருணாகர கடவுள் 7வது பாடல். சந்ததம் வேத மொழியாதொன்று பற்றினது, தான் வந்து முற்றுமெனலாம், ஜகமீதிருந்தாலும் மரணம் உண்டு என்பது, சதா நிஷ்டர் நினைவதில்லை, சிந்தை அறியார்க்கு இது போதிப்பதல்லவே, செப்பினும் வெகு தர்க்கமா திவ்ய குணமார்க்கண்டர், சுகராதி முனிவோர்கள், சித்தாந்த நித்தியரளரோ, இந்திராதி தேவதைகள், பிரமாதி கடவுளர், இருக்காதி வேத முனிவர், எண்ணறிய கணநாதர் நவநாத சித்தர்கள், இரவிமதி ஆதியோர்கள், கந்தருவர் கிண்ணறர்கள் மற்றையர்கள் யாவரும், கை குவித்திடு தெய்வமே, கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே. இந்த பாடலினுடைய கருத்து நேற்று முழுவதும் பார்த்து நிறைவு செய்தோம். இதனுடைய சுருக்கமான கருத்து, இந்திரன் முதலிய தேவர்களும் பிரம்மா முதலிய கடவுளர்களும் இருக்கு முதலிய வேதங்களை கற்ற முனிவர்களும் எண்ணிலடங்காதவர்கள், அடுத்து எண்ணிலடங்கா பூதகண தலைவர்களும், நவநாத சித்தர் எனப்படும் தலைமை சித்தர்களும், சூரியர் சந்திரர் முதலியவர்களும், கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் மற்றும் உள்ளோரும் என அனைவராலும் கைகூப்பி வணங்கப்படுகின்ற தெய்வமே, எண்ணுதற்கு அருமையுடைய சிற்றம்பலத்தில் பேரின்ப கூத்து நிகழ்த்துகின்ற அருளை சுரக்கும் பெரிய பொருளே, எப்பொழுதும் எந்த ஒன்றை நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அது தானே வந்து கைகூடும் என்பது மறைமொழி, ஆப்தர் வாக்கியம். இருப்பினும் எப்பொழுதும் ஆத்ம அறிவில் நிலை பெற்று இருந்த நிஷ்டையர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தங்களுக்கும் இந்த உடலுக்கும் மரணம் உண்டு என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பதே இல்லை. உடலுக்குத்தான் மரணம், ஆத்மாவாகி எனக்கு மரணம் இல்லை. இதனை அறியாதவர்களுக்கு அறிவுறுத்த முற்பட்டால் பேச்சு நீண்டு தர்க்கத்தில் தான் முடியும் சொல்றார். வீண்வாதம் தான் நடக்கும். தெய்வத்தன்மை பொருந்திய மார்க்கண்டர், சுகர் முதலிய முனிவோர்கள் சித்தாந்த முக்தி பெற்று நிலைத்து சிரஞ்சீவியாக வாழ்பவர்கள் அல்லவா என்று இந்த இடத்துல அழகாக கேட்டு நிறைவு செய்கின்றார்.
இதில் செப்பினம் என்ற வார்த்தை வந்தது. இது செப்பு என்ற திசை சொல். இது தெலுங்குல இருந்து வந்ததுன்னு சொல்லிடுறார். தெலுங்கு சொல் அதில் இலக்கணப்படுவது தெரியும். திசை சொல் சொன்னா தெலுங்கு மற்ற மொழிகள் இருந்து வருவது. அலரோ இது அறிவினா ஐயவினா என்றும் சொல்லுவார்கள். தேவதை இது ஆண் பெண் என்னும் இருபாலருக்கும் பொதுவாக உள்ளது. நவநாத சித்தர்கள் 9 சித்தர்கள் பெயர் இங்கே சொல்லலை. ஆனால் நம்ம மௌனகுரு வணக்கம் 7வது பாடலில் பெயர் கொடுத்துருக்கோம், அங்கே பார்த்துக்கலாம். அடுத்து இரவி என்பது ரவி என்ற சமஸ்கிருத சொல். ரவி என்றால் சூரியன் சொல்லி அர்த்தம். சில வார்த்தைகள் இங்கே நம்ம பார்த்து இந்த பாடலை நிறைவு செய்கின்றோம். அடுத்த பாடல் 8வது பாடல். துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை, துரிய நிறை சாந்த தேவதையாம் உனக்கே, தொழும்பன் அன்பு அபிஷேக நீர், உள் உரையில் என்னாவி நைவேத்தியம், பிராணன் ஓங்குமதி தூப தீபம், ஒரு காலம் அன்று இது சதா கால பூஜையா, ஒப்புவித்தேன் கருணை கூர், தெல்லி மறைவடியிட்ட அமுத பிழம்பே, தெளிந்த தேனே சீனியே, திவ்ய ரசம் யாவும் திரண்டொழுகு பாகே, தெவிட்டாத ஆனந்தமே, கள்ளன் அறிவூடுமே, மெல்ல மெல வெளியாய் கலக்க வரு நல்ல உறவே, கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு, கருணாகர கடவுளே. கருணாகர கடவுளே, என்னுடைய மனதை பலி கொடுத்து விட்டு துஷ்ட தேவதைகளோட உபத்திரவம் என்னிடத்துல இல்லை. தேவருக்கு கடவுளாகிய இறைவனே உனக்கு அபிஷேகமாகவும் உள்ளுரையில் என்னாவி நைவேத்தியம் உனக்கு பண்ணிட்டேன். என்னுடைய ஆத்மாவே உனக்கு என்னுடைய ஆவி உயிரை நைவேத்தியம் பண்ணிட்டேன். பிராணனை தூபமாகவும் அறிவை தீபமாகவும் செய்து சதாகால பூஜை செய்கின்றேன். மிக்க அருள் செய்வாயாக. நான் என்ன செய்யறேன், நீ எனக்கு என்ன செய்யணும். ரொம்ப அழகா இந்த பாடல்ல சொல்றேன். அடுத்து பாடல் கருத்தை பார்ப்போம். ஆன்மீக சாதகன் இறைவனை அறிய முயற்சியில் இருப்பவர்கள், இறை வழிபாட்டில் இருப்பவர்கள் பரம்பொருளுக்கு செய்கின்ற பூஜையில 2 விதமா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மானச பூஜை என்றும் நம்முடைய மனதிற்குள்ளே செய்யக்கூடிய நினைவு பூஜை அல்லது யோக பூஜைன்னு சொல்லுவாங்க. அது அடுத்து பாக்ய பூஜை, வெளியில செய்யக்கூடிய பூஜை. 2 விதமா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது, அதிக பிரயோஜனமானது மானச பூஜை. இருந்தாலும் கூட எல்லோராலும் மானச பூஜையில் உடனடியாக நேரடியாக ஈடுபட முடிவதில்லை. அதற்காக புறத்தில் செய்கின்ற பாக்ய பூஜை என்ற கூடிய இந்த பூஜையை நமக்கு பெரியவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ரொம்ப முக்கியம்தான். அது வேண்டாமெல்லாம் கேட்கக்கூடாது, வேண்டும் தான். அதன் மூலமாகத்தான் நாம் என்ன பண்ண முடியும், என்ற எழுத்தை பெருசா எழுதி மனதில் பதிச்சிட்டு தான் பிற்பாடு மனதில் பதிஞ்ச பிற்பாடு அந்த எழுத்தை எழுத வேண்டியதில்லை, மனதிலே இருக்கு, பார்த்த உடனே படிச்சிடும். அது போல இறை வழிபாட்டில் வெளிப்படையாக செய்கின்ற வெளி பூஜை பாக்ய பூஜையானது மிகவும் விசேஷமானது தான். அதை விட விசேஷமானது மானச பூஜை, மனதினால் செய்வது. பூசலார் நாயனர் அப்படிதானே பண்ணார். மனசிலேயே கோயில் கட்டினார். அங்க ராஜசிம்ம பல்லவர்மன் காஞ்சிபுரத்தில் கோயில் கட்டினார், கைலாசநாதர் கோயில். ஆனா இவர் மனசிலே கோயில் கட்டினார். இவரும் ஒரு நாள் குறிச்சார், இவரும் கோயில் கட்ட ஆரம்பித்தார். எல்லா வேலை முடிஞ்சும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிட்டார்.
அதே போல் அங்கேயே நடக்கிறது. அங்கேயே ராஜா கும்பாபிஷேகம் நாள் குறிச்சா அதே நாள் தான். எல்லா பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரசனுடைய கனவுல சொல்றார், அன்னைக்கு இரவு தான் சொல்றார், நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம். நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழித்து பின்கொள்வாய் என ஒன்றைவார் சடையர் அன்பர் கோயில் கொண்டு அருள போந்தார். சேக்கிழார் வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். போந்தார்னு போயிட்டே இருக்கார சொல்றாராம். திருநின்ற ஊர்ல பூசலார் ஒருத்தர் இருக்கார். அந்த அடியவளுடைய கோயிலுக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்தில் நான் இருக்க போறேன். நீ நாளைக்கு பண்ற கும்பாபிஷேகத்தை நாளைக்கு இல்லை, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாரா, கோயில் கொண்டு அருள போந்தார். போயிட்டே இருக்கார். சொல்லுவல போயிட்டே இருக்கேன், கையை காட்டி போற அது போல போயிட்டு இருக்கார். அழகான பாடல்கள் எல்லாம் அதை பார்க்கணும். ராஜா முடிச்சு எழுறார், என்னது நாம கட்டின இப்படி கோயில், நம்முடைய ராஜ்யத்தில் நமக்கு தெரியாது இப்படி ஒரு கோயில் கட்டிருக்காரா. இறைவனே நம்ம கனவுல சொல்றாருன்னா அவர் எவ்வளவு உத்தமர். புறப்படுங்க எல்லாரும். அவர் சொல்லிட்டார், நாளைக்கு இங்க இல்லை, என்கேஜ்மெண்ட் அங்க கொடுத்துட்டேன், நான் அங்க இல்லைட்டார். எங்க நீ வச்சிருக்க கோயில் நான் இருக்குல்ல அங்க போயிட்டேன்னு சொல்லிட்டார். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிட்டார். அப்புறம் புறப்பட்டு போறாங்க. விடியறதுக்குள்ள வந்து சேர்றாங்க கும்பாபிஷேக நேரத்துக்குள்ள. யாரை கேட்டாலும் தெரியல. அப்புறம் ஒருத்தர் சொல்றார், இல்லை ஒருத்தர் இருக்கார், பூசலார்னு ஒருத்தர் இருக்கார், கோயிலில் ஒன்றும் கட்டலையே, ஏதோ ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான், ஒரு வயசானவர் அவ்வளோ. அப்புறம் போய் பார்த்தா அரசனை பார்த்து அவர் உண்மையை சொல்றாரு, நான் பண்ணினேன்னு. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம். பூசலார் நாயனார் நின்ற ஊர் பூசலன்பன், திருநின்ற ஊர், சென்னையிலேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் இருக்கு ஒரு ஊர். அங்கே அருமையான ஒரு பெரிய ஏரி இருக்குது. அது கரையில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அப்புறம் இருதயாளீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு அந்த இடம் இப்போது ஒரு கோயிலாக இருக்குது. அவருக்குடைய சமாதியம் இருக்கு. நின்ற ஊர் பூசலன்பன் நெடுது நாள் நினைந்து செய்தார் தான் மானசப்பூஜை. நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம். நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழித்து பின்கொள்வாய், இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ. என்ன நாளை ஒழித்து பின்கொள்வாய் என கொன்றைவார் சடையர் அன்பர், கொன்றை மாலை அணைந்த சடை உடைய சிவபெருமான் இருக்காரு, அன்பர் கோயில் கொண்டு அருள போந்தார். பூசலார் கோயிலுக்கு போயிட்டார். ஆகவே மானச பூஜை விசேஷமானது. ஆனால் ஆரம்ப சாதகர்கள் அதை சரியாக செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு பாக்ய பூஜை, வெளியில செய்யக்கூடிய புற பூஜைகள் ரொம்ப துணை புரியும். கோயிலுக்கு வருவது, சுற்றி வருவது, விழுந்து எழுவது, நமஸ்காரம் பண்ணுவது, பாராயணம் பண்றது, பஜனை பண்றது, ஜபம் பண்றது, இதெல்லாம் இதுக்கு பயன்படும். யாத்திரை போறது, இதெல்லாம் பயன்படும். அர்ச்சனை பண்றது, ஆராதனை பண்றது, நைவேத்தியம் பண்றது எல்லாம். ஆக கடவுளை இந்த பூஜை பாக்ய பூஜை எப்படி இருக்குன்னு சொன்னா, கடவுளை தனக்கு புறத்தில் வைத்து வழிபட. அதுதான் அவர் வேற, நான் வேற. மானச பூஜையில் அப்படிதான். தத்துவம் உணர்ந்தா தான் நானும் அதுவும் ஒன்றும் தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா. அது கடவுளை புறத்தில் வைத்து போற்றுவதற்கு தான் ஆலயங்களை எல்லாம் கட்டி வைத்து பெரியவர்கள் எல்லா ஏற்பாடும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம்தான். இந்த தேசத்துல நம்முடைய பெரியவர் நமக்கு அமைச்சு கொடுத்த சமயத்துல இது போல முறை போல வேற எங்கேயுமே அமைச்சிருக்கலாம். அவ்வளோ அற்புதமா அமைச்சிருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவே பெரிய வால்யூமா இருக்கு. அதை சொல்ற ஆகம சாஸ்திரங்கள், கோயில் வழிபாட்டு முறைகளே பெரிய, அது ஒரு பெரிய கடலாக தான் இருக்கு. அந்த கோயில் கட்டுமான முறையில் இருந்து அது ஒரு அற்புதமான என்ஜினியரிங். அந்த கோயில் கட்டுமான விஷயம் சாதாரணம் இல்லை, சாமானியம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் ஏதோ ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துலையும் ஒரு முறை வச்சிருக்காங்க. ஆக ஆலய வழிபாடு முறையாக நடைபெற்று வருவதும் ஆத்ம சாதகர்களை பாரமார்த்திக பெருவாழ்வில் விரைந்து செலுத்துதற் பொருட்டுத்தான் சொல்றாங்க. அந்த ஆலய வழிபாடுகளை கூட பாரமார்த்திக வாழ்க்கைக்கு அவர்களை அழைத்து செல்வதற்கான புற ஏற்பாடுகள் தான் இது. எந்த அளவுக்கு ஈடுபடுகின்றார்கள் அந்த அளவுக்கு அவருடைய மனப்பக்குவம், மன தூய்மை கிடைக்கின்றது, உண்மையை அறிய ஆவல் ஏற்படுகின்றது, விவேக வைராகியம் வருகின்றது. ஆக இந்த இரண்டு விதமான பூஜைகளில் உள்ள தாரதமியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு சுற்றாலே வல்ல பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு எல்லாம் சொல்றாங்க. இப்படிலாம் இருக்கு. ஆக வழிபடுபவர்கள் ஆலயத்தில் உள்ள பலிப்பீடத்தில் அங்கு சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி தன்னிடத்தில் உள்ள சிற்று இயல்புகளை எல்லாம்
பலி கொடுத்து விட்டதாக சாதகன் உணரணுமா. எப்படி கங்கையில மூழ்கினா என்னோட பாவமெல்லாம் போச்சுன்னு ஃபீல் பண்றோமோ, அது போல அந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணும் பொழுது என்னுடைய எல்லா விதமான தீமைகளையும் எல்லா சிற்றியல்களும் பகவானும் இடத்துல சரண்டர் பண்ணிட்டேன். என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் உன்னிடத்துல ஒப்படைத்து விட்டேன். என்னை மன்னித்து என்னை அருள் பாலிக்க வேண்டும். அங்க அந்த பாவனை நம்ம கொடுத்துட்டேன் வரணும். அந்த பாவனைகள்லாம் நம்மளை உயர்த்தும். வெறும் பாவனை மட்டும் இல்லை, அந்த எண்ணம் நம்மை உயர்த்தும், பக்குவப்படுத்தும். அதைத்தான் நீங்க ரொம்ப அழகா சொல்ற, துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தே. துள்ளி திரியும் ஆடாகிய மனதை என்று இங்கு பொருள். மரி என்றால் ஆடு சொல்லியார். துஷ்ட தேவதைகளுக்கு ஆட்டை பலி கொடுப்பது பழக்கம் ஆதலால் இங்கு அதே போல ஆட்டை இங்கு சொன்னார். நம்முடைய மனதில் இருக்கிற துஷ்ட விஷயங்கள், தவறான எண்ணங்கள், அபிப்பிராயங்கள், மோசமான உணர்வுகள், இது எல்லாவற்றையும் பகவான் என்ன பண்றார்? காம, குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரிய, ஈரிச்சு, டம்பம், அகங்காரம், அசூய், ஒன்று என்னென்ன இருக்கோ அது ரிஸ்கில் வராது எல்லாம், அது எல்லாத்தையும் நான் பலி கொடுத்துட்டேன்னு சொல்றேன். அது போலதான் அர்ச்சனை பண்ணும்பொழுது கூட ஒரு புஷ்பத்தையும் ஓம் சிவாய நமக அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோமே. சொல்லும் போது புஷ்பத்தை பகவானோட பாதத்துல சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய பாவனையோடு என்னுடைய உணர்வுகளை உன்னுடைய திருவடியில சமர்ப்பித்து விட்டு, சும்மா பூ போடுறது அப்படி இல்லை, அந்த எண்ணம் அங்க போனோம். நம்முடைய எண்ணம் அங்க போனோம், திருவடிகளை சமர்ப்பித்ததா. என்னையும் உன்னிலிட்டேன், உன்னையும் மண்ணிலிட்டேன் அப்படி சொல்றாரு ஆழ்வார். அது போல ஆக துஷ்ட தேவதைகளுக்கு ஆட்டை பலி கொடுக்கும் வழக்கம் இருக்கிறதுனால மரி ஆடை இங்கு ஒப்பிட்டார். துள்ளும் என்பது விஷயாதிகள் துள்ளிப்பாயும் மனதுன்னு சொல்றார். விஷயாதிகள்னா பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, எல்லா இடத்துலையும் மனசு போயிட்டு தானே இருக்கு. போகாத இருக்கா என்ன? சில பேருக்கு அளவுக்கு இருக்கு, சில பேருக்கு அதிகமா இருக்கு, சில பேருக்கு அநியாயத்துக்கு இருக்கு, ரொம்ப ஓவரா இருக்கு. அடுத்து இன்னொரு கருத்து சொல்றாங்க, துள்ளும் அறியா மனது. துள்ளும் பிளஸ் அறியா பிளஸ் மனது அப்படி கூட ஒரு பிரித்த அர்த்தம் எடுத்துக்கொள்கின்றார்கள். விஷயாதிகளில் துள்ளி செல்லும் அறியாமையுடைய மனது என்று பொருள் கொள்வாரும் உண்டுன்னு சொல்றார். அது அவ்வளவு விசேஷமான அர்த்தமா படலை. இது துள்ளும் அறியா மனது பலி கொடுத்து. தமிழ் விசேஷம் பிரிச்சு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம், மொழி விசேஷம் இது. அடுத்து பலி என்பது கடவுளர்களுக்கு இடும் உணவு. அது ஒரு வகையான நைவேத்தியத்தை போல பலி கொடுத்தல் சொன்னா, உயிர் பலி கொடுக்கறதுலாம் இல்லை, அந்த பலிப்பீடம் இருக்குல்லையா, அதுல பூஜை பண்ணிட்டு அங்க உணவு வைத்து அந்த உணவை எடுத்து என்ன பண்ணுவாங்க, பறவைகளுக்கு விட்டுடுவாங்க, கொடுப்பாங்க. அப்படி ஒரு பழக்கம் பலி. அதனால பலி பீடம் கடவுளருக்கு இடும் உணவு, நைவேத்தியத்திற்கு நிகரானது பலி கொடுப்ப. அடுத்து கர்ம துஷ்ட தேவதை என்பதில் கர்மம் என்பது இங்கு பாப கர்மாவை சொன்னதுன்னு சொல்லியிருப்பார். பிறவி பிணியை வளர்க்கும் வினைகளை சொல்லுகின்றது. அந்த துஷ்ட தேவதைகளை எல்லாம் நம்ம கடவுள் இடத்தை ஒப்படைத்து விட்டால் நம்ம இடத்துல வாழாட்டாது, அல்லது நாம வேற ஒன்றும் பண்ண முடியாது, போராட முடியாது. வாங்கா நிலா அடிமை போராட முடியுமோ சொன்னார் எந்நேரமும். ஆக இறைவனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணிடணும். மனதளவில் அப்படி ஒரு பாவனையோடு இறைவனுடைய திருவடிகள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடணும். அதுதான் முக்கியம். சொன்னார்ல, பாவித்து இறைஞ்சாங்கே பார்க்கின்ற மலரோடு, அது போல இங்க நம்ம மனதில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் சமர்ப்பணம். நம்முடைய சிறுமைகளை எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது அந்த இடத்துல. ஆக கர்ம துஷ்ட தேவதைகள் அங்க இல்லைன்றார் அந்த நேரத்துல. அடுத்து துரிய நிறை சாந்த தேவதை. இது சாந்த குண தேவதை என்றும் அர்த்தம். சாந்தத்தை தரும் தேவதை என்ற இரு பொருளில் மயங்கி நின்றது. சாந்தத்தை தரும் தேவதை, அந்த தேவதையே சாந்தமா இருக்கு. ரெண்டுமே உண்மைதான். அதனாலதான் நம்முடைய கடவுள்கள்லாம் அந்த முகங்கள்லாம் அவ்வளவு அழகா கலையா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். பார்க்க நம்ம மனசு என்ன ஆகுறது, அமைதியடை. அதுதான் சாந்த தேவதை. கோயில்கள் அதனால்தான் எல்லா கலைகள், எல்லா அழகு சிறப்பு அம்சங்களும் அங்கே வச்சு எதற்காகன்றார். நம்ம நிறைய விவகாரங்கள்ல இருந்து ஒரு மாதிரியா போவோம். அந்த இடத்துல பார்க்கக்கூடிய அந்த வடிவங்கள், தோற்றங்கள், அந்த அலங்காரங்கள், அந்த முகம் அருள் பொழிந்த அந்த முகமானது பார்க்கும்பொழுது நமக்கு மனதில் ஒரு விதமான அமைதி ஏற்படும்.
அது சாந்த தேவதை, மனதில் சாந்தி அமைதி வருவது ஒரு உயர்ந்த நிலையாகும் சொல்றார். துரிய நிறை சொல்லி சொன்னா கனவு நனவு சுழித்து என்ற 3 அனுபவங்களுக்கும் சாட்சியான ஆத்மா என்று பெயர். துரியம் சொல்லி சொன்னா ஆத்மான்னு தான் அர்த்தம். 4வதான அனுபவம்லாம் கிடையாது. 4வது அனுபவம் நமக்கு கிடையாது, தெரியாது. தெரிஞ்ச அனுபவம் நனவு கனவு ஆழ்ந்த உறக்கம் தான், அதுக்கு மேல ஒன்று இல்லை. அந்த துரியம் என்ற வார்த்தைக்கு துரியம் இவ சொன்ன 4வதை போல 3லும் பொதுவாக இருந்த எந்த ஒன்று, அது எது? ஆத்மா தானே. இப்போ நனவு எனக்கு தெரியுது, கனவும் கண்டதும் தெரியுது. ஆழ்ந்த உறக்கத்துல எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் விழிச்ச உடனே நான் நன்கு தூங்கினேன்னு சொல்றேன். இந்த 3ல் நான் இருந்தேனா இல்லையா? இந்த 3க்கும் பொதுவானது எது? நனவுல இருந்த விஷயம் கனவுல இல்லை, கனவுல இருந்த விஷயம் ஆழ்ந்த உறக்கத்துல இல்லை. ஆனால் 3ல் நான் இருந்திருக்கிறேன்னா இல்லையா? 3ல் தொடர்ந்து இருந்திருக்கேன் இல்லையா? அந்த நான் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் ஆத்மா. அந்த ஆத்மா என்றுதான் அர்த்தம். துரியம் என்றால் ஆத்மான்னு அர்த்தம். சாஸ்திரங்கள் ரொம்ப அழகா விசேஷமா மாண்டிக்க உபநிஷத்து தான் நிறைய நம்ம விஸ்தாரமா பார்த்திருக்கின்றோம். காரிகையில மாண்டிக்கியத்தில். ஆக அது என்றும் சாந்தியே வடிவமாக நிறைவாக சாந்த சொரூபமாக சஞ்சலம் இல்லாமல் இருக்கின்றது. அடுத்து உனக்கு என்றது இங்கு கருணாகர கடவுளாகி இறைவனை குறித்தது. துரிய நிறை சாந்த தேவதையாக எழுந்தருளியுள்ள பரம்பொருளை ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் போற்றி புகழ வேண்டுமா? அப்படி புகழ்வதனால, போற்றுவதனால நம்ம மனதுக்கு ஒரு விதமான புண்ணியம், அந்த புண்ணியத்தினால் நாம் வேண்டும் விஷயங்கள் கிடைக்கின்றது. மனதுடைய அமைதிக்காக வேண்டினால், ஆன்மீக தாகத்தோடு நாம் வேண்டினால் அது கிடைக்கின்றது. இல்லை உலக விஷயங்கள் வேண்டினால் அதுவும் கிடைக்கத்தான் செய்கின்றது. அப்படி உள்ளத்தில் எழுந்தருளி உள்ள நிறை சாந்த தேவதைக்கு ஆத்மசாதகன் இந்த போற்றியே சொல்ல வேண்டும்ன்ற மனசுக்கு நல்லா இருக்கு. ஒரு 108 அர்ச்சனை சொல்லிட்டு பாருங்க, உங்க மனசு எப்படி இருக்கு பாருங்க. அதனால தான் ஏதோ கோயில்களில் பொதுவாக நம்ம என்ன பண்றோம்னா, அர்ச்சகர் ஏதோ பண்ணுவார், நம்ம பேர்ல தான் பண்ணுவார், அர்ச்சனை கொடுத்துருப்போம் சங்கல்பம் பண்ணி. ஆனால் அதுக்குள்ள நாம் என்னென்னோ பேசிக்கிட்டு இருப்போம். அதுக்காக மணி அடிக்கிட்டே நம்மளோட கவனத்தை கவர்றதுக்கு தான், கடவுளுக்கு இல்லை. அப்புறம் பண்ணும்போது அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிடும். நமக்காக தானே செய்யற. ஒரு ஹோமமோ பூஜையோ வீட்டில் விட செய்தா நமக்காக தான் செய்யறார். ஏதோ சங்கல்பம் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுவோம், என்னென்னோ பண்ணிட்டு இருப்போம். முடியும் பொழுது வந்து உட்காந்து ஏதோ பண்ணணும். நமக்காக செய்யற பூஜையில நம்முடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். அதனால தான் இங்க எல்லாம் 108 போற்றி நாம சொல்றோம். அவர் தான் புஷ்ப அர்ச்சகர் தான் போடுவார், நாம தான் சொல்றோம். நம்முடைய இன்வால்மெண்ட் இருக்கணும் எல்லாத்துலையும். நம்முடைய இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னா அது ஏதோ ஒரு மிஷினை போல இருக்கு. அதனால புண்ணியம் கிடைக்குமா, பலன் கிடைக்குமா, கிடைக்காதெல்லாம் அர்த்தம் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் நம்முடைய ஈடுபாடு அதில் அவசியம் இருக்கணும், இருக்கணும். அல்லது அவங்க என்ன சொல்றாங்க காதலியா அந்த வார்த்தையில் வந்து விழணும். அங்கே போயிட்டு வேற விஷயமே பேசக்கூடாது. நமக்காக செய்கிற பூஜையிலே நம்முடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். நம்ம பண்றதே இல்லை, நிறைய பேர் அப்படி பண்றது இல்லை. ஆக துரிய நிறை சாந்த தேவதையா உனக்கு தொழும்பன் அன்பு அபிஷேக நீர் அப்படி சொல்லி சொல்றார். பாக்ய பூஜையில் மஞ்சன நீருக்கு உள்ளத்திலே எழுந்தருளி உள்ள துரிய நிறை சாந்த தேவதைக்கு உள்ளத்தில் வருகின்ற அந்த அன்பையே அபிஷேக நீர் சொல்றார். அபிஷேகம் என்ன? என்னுடைய அன்பையே உனக்கு அபிஷேகமா செய்கின்றேன். அன்பால் கரைந்துருகி சொல்றார். அண்ணா அரசு எனக்கூவி சொல்லி சொல்றார். அடுத்து அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்து இன்ப பெருக்க இறையை பராபரமே சொல்றார். எல்லாம் நிறைய சொல்றார். அடுத்து தொழும்பன் என்றது வழி வழி உனக்கு தொண்டு செய்ய உறுதி பூண்டவன் சில அர்த்தமா. உனது திருவடியை தொழும் அன்பன். அன்பு அபிஷேக நீர், இது திருமஞ்ச நீர். அன்பை நீராக சொன்னது உருவகம் சொல்லிட்டார். உள்ளுரையில் எண்ணாவி என்றது உயிர், நம் உடலில் உள்ள வாழ்கிற உயிர் இருக்க, அதுவே உனக்கு உள்ளுரையில் எண்ணாவி நைவேத்தியம். உயிரே உனக்கு நான் அர்ப்பணம் பண்ணிட்டேன்னு சொல்ல. நம்ம சொல்றதுல சில நேரம் சொல்றோம், நான் என்னையே உனக்கு தந்துட்டேன் அப்படிலாம் டைலாக்லாம் பேசுவாங்க பாருங்க. இங்க இவர் சொல்றார், என்னுடைய உயிரையே உனக்கு நைவேத்தியமா சமர்ப்பித்துட்டேன், என்னையே உனக்கு கொடுத்து விட்டேன். அப்புறம் என்னை கொடுத்த பிற்பாடு என்னுடைய தனித்தன்மை எதுனா இருக்கா? இல்லவே இல்லையே.
என்னாவி நைவேத்தியம். நைவேத்தியம் என்பது இது ரொம்ப அழகா சொல்றார், இது நிவேதிப்பது. ஆகவே அது பேர் நைவேத்தியமா. நிவேதிப்பதுன்னா நாம படைப்பது. வீட்டில் சொல்றோம் படையெல்லாம் சொல்றோம், அதுதான் படைப்பது, அதுதான் படைய. அதுதான் இங்க சொல்ற உள்ளுரையில் என்னாவி நைவேத்தியம், என்னையே உனக்கு நான் தந்து விட்டேன். பிராணன் என்றது பிராணம் ஓங்குமதி தூப தீபம். பிராணன் என்றால் உயிர் காற்று, பிராணவாயு தான் சொல்றது. அது என்னவா? தூபமாக. தூபம் என்றால் ஊதுவத்தெல்லாம் காட்டுறோம் பாருங்க, சாம்பிராணிலாம் போக போடுறங்க தூபம். குங்குளிய கலைனா என்ன? அந்த குங்குளியத்தை இறைவனுக்கு சமர்ப்பித்து இல்லாத போகும்போது கடைசி ரொம்ப எல்லாம் பண்றாருல்ல குங்குளிய கலைனா குங்குளியம். அது போல இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தூபங்கள் பூஜைகள்ல உண்டு. தூபம் ஆக்ராபயாமி அப்படிலாம் சொல்லுவாங்க பாரு சமஸ்கிருதத்துல. நீங்க கூர்ந்து பார்க்கணும், அதெல்லாம் அவங்க செய்யற பூஜையெல்லாம் பார்க்கணும். தீபம் சமர்ப்பயாமி, அக்ஷரம் சமர்ப்பயாமிலாம் சொல்லுவாங்க பாருங்க. இதை கேட்கணும், அந்த பூஜை என்னதான் பண்றாங்க. நாம கூர்ந்து கேட்டால் அவங்களும் ஒழுங்கா பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியம். தூபம் ஆக்ராபயாமி, தூபத்தை உனக்கு காட்டினேன், தீபத்தை உனக்கு சமர்ப்பித்தேன், நைவேத்தியம் உனக்கு சமர்ப்பித்தேன் எல்லாம் சொல்லணும். அடுத்து ஓங்கு மதி தீபம், தீபத்தை ஒப்பிட்டார். பிராணனை தூபத்துக்கும் அறிவை தீபத்துக்கு ஒப்பிட்டார். ஓங்குமதி தூப தீபம் சொன்னார் பாருங்க. ஓங்குமதி தீபம், தீபம் ஓங்குமதி சொன்னா ஓங்கிய அறிவு, உயர்ந்த அறிவு, மேன்மையான அறிவுன்னு அர்த்தம். ஒளி உடையது அறிவானது பிரகாசத்துக்கு ஒப்பிடப்படுகின்றது. தீபம் எப்படி ஏத்தனாலும் தீபம் மேல் நோக்கி தான் போகும், நெருப்பு மேல் நோக்கி தான் போகும். அது போல இந்த அறிவும் மேல் நோக்கி நிற்பது, நம்மை மேன்மைப்படுத்துவது. ஆகவே தீபத்துக்கு ஒப்பிட்டார் சொல்றார். ரொம்ப அழகா இருக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணு. அடுத்து இறைவன் வேதத்தால் வடித்து பிழிந்து எடுத்து கூறப்பட்ட அழிவில்லாத சத்திய பொருள். ஆகவே வேத சாரம். அதனால அதை இங்க சொல்றார், தெல்லிமறை வடியிட்ட அமுத பிழம்பே. தெல்லிமறை வேதத்தை தெளிவாக ஜூஸ் சொல்ற பாருங்க, எசன்ஸ், எசன்ஸ் அப்படிதான் சொல்லணும். தெல்லிமறை வடியிட்ட அமுத பிழம்பே. பிழம்பு என்றால் திரட்டி எடுக்கப்பட்ட, திரட்சின் அர்த்தமா. மறை என்றால் எது இறைவனுடைய தத்துவங்களை நமக்கு தெரியாம மறைத்து வைத்து ஆனால் நமக்கு விளக்கி சொல்லுகின்றதோ அதை மறை என்று சொன்னார். மறைத்து வைக்கிறது அதனுடைய அர்த்தம் இல்லை, மறைப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தன்மை நமக்கு விளக்கி சொல்வதோ அதுக்கு மறை என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டு, வேற ஒண்ணும் இல்லை. மெய்ப்பொருள் தத்துவத்தை உள்ளபடி எது விளக்குகின்றதோ அதற்கு வேதம் என்று பெயர். அடுத்து தெளிந்த தேனே. தேனில தேனானது உடலுக்கு, நம் உடலுக்கு ரொம்ப நல்லது பண்றது. தேனை சம்ஸ்கிருதத்துல மது என்று சொல்லுவார்கள். மது வித்யா அப்படிலாம் உபநிஷதங்கள் இருக்கின்றது. ஆக இங்க கடவுளை பற்றிய ஞானம் சொல்லி அர்த்தம். கடவுளை பற்றிய ஞானம். தெளிந்த தேனே மரணமில்லா பெருவாழ்வு வழங்க வல்லது. அந்த ஞானம் தித்திக்கும் தேனுக்கு ஒப்பானது. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய்யுரையேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன், சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே. வள்ளலார் சொல்ற அந்த வார்த்தை. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். இந்த மரணமில்லா பெருவாழ்வு அவர் சொன்னதை மாப்போசி ஒரு நூல் எழுதியிருக்கார், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அதுல அழகா திருக்குறள்ல நிலைமிசை நீடு வாழ்வா நீடு வாழ்வான்ற வார்த்தையை மரணமில்லா பெருவாழ்வை தான் அது குறிக்கின்றது அழகா சொல்லியிருக்கார். நல்லா எழுதியிருக்கார் அவரு கூட. ஒரு பத்திரிகை நடத்துறார், செங்கோல்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார் மாப்போசி. அதான் சொல்றார், மரணமில்லா பெருவாழ்வு வழங்க வல்லது. அடுத்து சீனியே சர்க்கரை. ஆதியில் இது சீன தேசத்துல வந்தோன்னா அது சீனின் பேர் வந்துதான் சொல்ற. அவர் குறிப்பு சொல்றார், சீன தேசத்துல நமக்கு வெள்ளம் அதுதானே தெரியும் இல்லையா, முழுக்க அப்படி சாப்பிட்டோம்னா. சீன தேசத்துல வந்ததுனா அது சீனி என்று பெயர் பெற்றது. புது தகவல் தான் சீனி சர்க்கரை என்று அறிந்து கொள்ள வேண்டும். பராவித்யா சர்க்கரைக்கு ஒப்பானது, அதை விளக்கவே சீனியே என்றார். அடுத்து திவ்ய ரசம் யாவும் திரண்டொழுகும் பாகை. சுவையுடைய பழச்சாறு, கரும்புச்சாறு முதலிய சாறுகளை குறிப்பதாம்.
பிறவிப்பிணியில் வருந்த மனிதனுக்கு பாரமார்த்திக பெருநிலையை வழங்குவது போன்றது இந்த திவ்ய ரசம். அவன் எந்நிலையில் இருந்தால் இந்த சுவையுடைய ரசங்களை ஏற்று பயன்படுத்தக்கூடியவன் ஆகின்றான் இந்த சாதகன். திருவாசகத்தை பத்தி வள்ளலார் சொன்னார் அன்றைக்கு அந்த பாடல். மான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பன் சாற்றில பால் கலந்து தேன் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. தெவிட்டாத ஜீனியை சொல்றாரு பாருங்க. அதுக்காக இந்த திவ்ய ரசம் ஆகும். இந்த கருத்துக்கள் எல்லாம் திரண்டொழுகு பாகை. பாகு சொல்லி சொன்னா சர்க்கரை பாகை குறிக்கும், அல்லது இது பாகமாக வெந்து நிற்பது. அதிரசம் செய்யும்போது பாகு கரெக்டாக வரணும், இல்லை அதிரசம் சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. அது போல் பாகமாக வெந்து வருவதுனா அது பாகுன்னு பேர் வந்துதான். நல்ல வார்த்தைகள் நம்ம ஏதோ வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கோம், தமிழும் தெரிஞ்சுக்கலாம். அதில் பக்குவமாயது என்றும் பொருள். இங்கு உலக சம்பிரதாயத்தை விளங்க வைக்க வேண்டியவர், விளக்க வைப்பதற்காக வந்தவர் உலகில் கண்கூடாக இருக்கக்கூடிய இனிமை பொருந்திய பொருள்களை கடவுளுக்கு உவமைப்படுத்தி கூறுகின்றார். தெளிந்த தேனே பாகே திவ்ய ரசமையா திரண்டொழுகும் பாகே எல்லாம் சொல்றாரு பாருங்க. ஆக இந்த உலக இன்பம் எவ்வளவு இருந்தாலும் அனுபவித்தாலும் என்ன ஆயிடுமா? திகட்டி விடும். காரணம், இந்த 5 இந்திரியங்கள் மூலமாக இந்த இன்பங்கள் நுகரப்படுவது ஒரு அளவுக்கு மேல போனா திகட்டிடும். உணவுப் பொருள் கூட எவ்வளவு இனிப்பு இருந்தாலும் கூட ஒரு லெவலுக்கு மேல திகட்டிடுல, போதும்பா திகட்டிடும். ஆனால் மெய்ப்பொருளுடன் இருக்கும் இணக்கம், அதனால் ஊற்றெடுத்து வரும் ஆனந்தம் அத்தகையது அன்று. அதுதான் சொல்ற. அதையே தெவிட்டாத ஆனந்தமே என்ற வார்த்தை சொல்றதான். தின்ன தின்ன தெவிட்டாதது, திகட்டாதது. அதனால்தான் ஓட்டாமல் இனிப்பது சொன்னார் பாருங்க வள்ளலார். ஓட்டாமல் திகட்டுறதே இல்லை எவ்வளவு சாப்பிட்டாலும். இறைவனும் அவனிடத்திற்கும் தெவிட்டாத ஆனந்தமும் ஒன்றேயாம். அதனால்தான் சிவபோகமெனும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது சொல்லி சொன்னார். பொங்கி ததும்பி இருப்பது குறையில்லை. ஆமா, அல்ல அல்ல குறைய அகண்டித ஆனந்தம் வெள்ளம் என கைய வெளிப்படுத்த வேண்டாம். அதுவும் ஒரு பாடல சொல்ற. எவ்வளவு அல்லனாலும் குறையறதே இல்லையா? அல்ல அல்ல குறையாது. நம்முடையது எல்லாம் என்னென்ன எடுக்க எடுக்க குறைஞ்சிடும். அவருடைய ஆனந்தம் அல்ல அல்ல குறையாத அகண்டிதா ஆனந்தம். கண்டம் இல்லாத, டிவிஷன் லெஸ்ன்னு அர்த்தம் அகண்டம் சொல்லி சொன்னான். கண்டம் என்றால் பகுதி, பிளவுபட்டது. அகண்டம் என்றால் பிளவுபடாதது, நிறைந்திருப்பது சொல்ல அர்த்தம். அகண்டித ஆனந்தம். ஆக உலக உறவுகள் எல்லாம் மறந்தும் மறைந்தும் போகக்கூடியது, கசந்து போகக்கூடியது, மாறக்கூடியது, எதிர்பார்ப்புடன் தேவைக்காக இருப்பது இந்த உறவுகள் சொல்றார். ஆனா இந்த உறவுல ஒரு உறவு மட்டும், அது ஒரு ஜீவன் ஒன்று இருக்கு, அது அம்மான்ற ஜீவன். அந்த உறவு எப்பவுமே நாம நினைக்கிறோமே இல்லையோ, அம்மா பிள்ளைங்கள் இடத்துல வச்சிருக்க அந்த அன்பு உறவு இருக்கு பாருங்க, அது கசக்கே என்ன இருந்தாலும் தாய்க்கு உள்ளம் அப்படி இருக்கும். அப்பா கூட கொஞ்சம் போட அப்படின்டுவார். அம்மா மட்டும் அப்படி இருக்கவே இருக்கார். அதனால்தான் தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாய் அணைய கருணை காட்டி தாளினை என் முடிசூட்டி. தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாய் அணைய. ஆக இறைவனிடத்துல உள்ள உறவு இருக்கே, நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் பொருள்படுத்தாது நம்மோடு உறவாட அவர் எப்பவும் தயாரா இருக்காராம், எப்போ ரெடியா இருக்கார், நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம தான் போறதில்லை. அன்னை ஆண்டவர் அழகா சொல்லுவார், உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நல்ல வார்த்தை அதெல்லாம். உனக்கு எனக்கு இருக்க உறவு இருக்கே, ஒழிக்க ஒழியாதுப்பா. நீ வேண்டானா நான் அப்படி இல்லை, நானும் உன்னோட ஆள் தான். ஆமா, என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ யாதேனும் அறியாவரும் துரும்பனை நானாலும் கைவிடுதல் நீதிய தொண்டரோடு கூட்டு கண்டார். இது தாய்மனார் தான் சொல்றார். அப்போ உறவு கோள் நட்டு அப்படிலாம் வார்த்தைகள் இருக்கு போறது. இந்த உறவு இறைவனோடு இருக்கிற உறவு இருக்கு பாருங்க. ஆக கள்ளன் அறிவோடு மெல்ல மெல்ல வெளியாய் கலக்கவரும் நல்ல உறவே. என்னுடைய அறிவிலே நான் கள்ளனாக இருந்தாலும் கூட என்னுடைய அறிவிலே நீ எப்பொழுதும் கலந்து இருக்கக்கூடிய அறிவாக உறவாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால சிற்சபையில் ஆனந்த நிறுத்த முடியும். என்னுடைய அறிவாகிய ஆகாசத்தா சிதாகாசத்தில்
சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே. அறிவில் ஆனந்த கூத்தாடுபவன், ஆனந்தம் அறிவு எல்லாம் ஒண்ணுதான். ஆனந்த நடராஜ், ஆனந்த நடனம் சொல்றோம் இல்லையா, தில்லையில் ஆடுகின்றான். இந்த பாடலுடைய கருத்து, அருளுடையதும் தெளிந்ததும் ஆகிய மறையை வடித்து எடுத்த சுருக்கமான அமுதத்தின் பிழம்பே, தெளிந்து நிற்கும் தேனே, சர்க்கரையே, தெய்வத்தன்மை பொருந்திய சார் அனைத்தும் திரண்டு ஒழுகுகின்ற பாகே, ஒவ்வொட்டுதல் இல்லாத பேரின்பமே, கள்ளத்தனம் நிறைந்த அடியனுடைய அறிவிலும் மெல்ல மெல்ல வெளிப்பட்டு என்னோடு கலக்க முனையும் நல்ல உறவு. நல்ல உறவு சொல்றார், அது முக்கியம். நமக்கு உறவுகள் இருக்கலாம், நல்ல உறவு இருக்கணும். நண்பர்கள் மற்றவங்க நல்ல உறவு அமையதும் கூட நம்முடைய புண்ணியம்தான். நல்ல உறவே எண்ணுதற்கு அருமையுடைய சிற்றம்பலத்தில் பேரின்ப கூத்து நிகழ்த்துகின்ற அருளை சுரக்கும் பெரிய பொருளே, அடியேன் எனது உள்ளத்து திரியும் இந்த மனதிற்கு துள்ளி திரியும் இந்த மனதை நினது முன்னிலையில் பலி கொடுத்து விட்டேன். உன்ன இடத்துல பலி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அதனால் வினைகள் ஆகிய கொடிய தேவதைகள் இப்பொழுது என்னிடம் இல்லவே இல்லை. மனம் இல்லை, எனவே அதனுடைய விளைவும் இல்லை. அம்மனத்து இனமும் இல்லை. துரியத்தில் சாந்தமே வடிவாய், ஆமா, ஆத்மாவாக சாந்தமே வடிவாய் வீட்டிற்கு உனக்கே நான் அடிமை. என்னுடைய அன்பே திருமஞ்சன நீர், என்னுடன் உரையும் உயிரே, என்னுள்ளத்திலேயே இருக்கக்கூடியவனே, ஆமா, உயிர்ப்பே, மனம் கமழும் தூப தீபம் அறிவே, ஒளி. இப்படியாக செய்யும் அக வழிபாடு ஒரு முறை இருக்கின்றது. அந்த அக வழிபாட்டை ஒரு முறை இல்லை, பல முறை, அதாவது எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய வழிபாடாக நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். என்றென்று உன்னை வழித்து கொண்டு மனதில் நினைத்து கொண்டே இருப்பேன். நினைத்தல் என்பது மறந்தா தானே நினைக்கிறதுக்கு, மறந்தாதான் நினைக்கிறதுக்கு, மறக்கவே இல்லை, அப்புறம் எங்க நினைக்கிறது. ரொம்ப அழகான பாடல் இதுவும். இந்த பாடல் அடுத்த பாடல் 9வது பாடல், கருணாகர கடல். உடல் குழைய என்பெலாம் நெக்குருக விழிநீர்கள் ஊற்றென வெதும்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை கண்டு அணுகள் போலவே ஓர் உறவும் உண்ணி உண்ணி படபடன நெஞ்சம் பதைத்து உள்நடுக்குற பாடி ஆடி குதித்து பனிமதி முகத்திலே நிலவனைய புன்னகை பரப்பி ஆர்த்து ஆர்த்து எழுந்து மடல விழி மலரணைய கைவிரித்து கூப்பி வானே அவ்வானில் இன்ப மழையே மழைத்தாரை வெள்ளமே நீடூழி வாழி என வாழ்த்தி ஏத்தும் கடல் மடை திறந்தனைய அன்பர் அன்புக்கு எளியை கல் நெஞ்சனுக்கு எளியையோ கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே. கருணாகர கடவுளே, தங்களிடத்தில் பேரன்புடையவனாகி வாழ்த்தும் என்று அன்புக்கு நீ எளியை, அல்லது பேரன்புடன் வாழ்த்துகின்ற பெரியோர்களுக்கு எளியவன் நீ. ஆனா கல் நெஞ்சுடைய எனக்கு எளியனா இருப்பியா கேட்கிறேன். நான் கல் நெஞ்சனாச்சுன்னு கேட்கிறேன். சின்மயானந்த குருல முதல் பாடலுக்கு பாருங்க, அங்கை கூட மலர் தூவி அங்க மது புலகிப்பு அன்பினால் உருகி வெளியினர் ஆறாக ஆறாத முக்தியினது ஆவேச ஆசை படற்குள் மூழ்கி. அதே போல இந்த பக்தி வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல் இது. உடல் குழைய எடுத்தோன்னு சொல்றார். இந்த உடலுக்கு ஏன் உடல் பேர் வந்துதான், நம்ம உடல் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு
ஏன் அந்த பேர் வந்து அழகா சொல்றார், உயிரோடு கூடிய உடல் வினைக்கு தக்க வருந்த வேண்டியிருக்குமா. அந்த காரணம் பற்றி வருந்து என்னும் பொருள் உள்ள உடல் என்னும் சொல் இந்த காயத்திற்கு ஆனது. நிறைய காயப்பட போகுது, அதனால காயம், அது வேற. அதுவும் சொல்லுவாங்க, கர்ம பந்தத்தினால் ஜென்ம பந்தம். காய்த்த மரம் மிக கல்லடி பெறும், கர்ம பந்தம் கொண்ட ஜென்மம் கண்டனை பெறும். இதுவும் ஒரு வார்த்தை இருக்கு பெரியவங்க. கர்ம பந்தத்தினால என்ன உடல் இருக்கோ அதெல்லாம் நமக்கு வந்து சேரும் சொல்ற. இதெல்லாம் புரியணும் வாழ்க்கையில. அடுத்து இந்த உடல் எப்படிலாம் வாடுறதான், நோய்வாய்ப்பட்டு வாடுகிறது. உலக இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது உடல் வாடுகிறது. பக்தி என்ற பேருணர்வு அடைய பெற்ற பொழுதும் உடல் கொஞ்சம் வாடுகின்றது. யாத்திரை போறோம், சரியா சாப்பிடத்துல வருந்துகின்றோம், உடலை வருத்துகின்றோம், அப்பெல்லாம் உடல் வாடுகின்றது. ஆனால் இந்த மூவித வாட்டங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்படாதவை. இது ஒரு பெரியவருடைய கருத்து, நல்லதா இருக்கு. நோயால் வரும் உடல் வாட்டம் நம்முடைய எழிலை அகற்றுகின்றது. என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே, ஆமாங்க 2-3 நாளா உடம்பே முடியல, அதனால இப்படி ஆயிடுச்சு. உலக போகத்தால் வருகின்ற அந்த வாட்டம் இருக்கு, அது தற்காலிகமா உடலுக்கு கொஞ்சம் எழிலை கொடுத்தாலும் கூட அந்த எழிலையும் அது எடுத்து விடுகின்றது. அடுத்து பக்தியினால் உடலை திருத்தி அமைத்து வருத்தி பண்றோம். அந்த பக்தியில உடல் வருந்தி ஊனினை உருக்கி உள்ளலை பெருக்கி என்றாலும் கூட நாள் ஆக ஆக அவர்களுடைய முகமும் மற்றதும் அருள் விலாச பொலிவு ஏற்படுகின்ற பார்க்கணும். சிலர் பார்த்தாவே சொல்லும், நல்ல தபஸ்விப்பா, எவ்வளோ என்ன சொல்றது, அது எவ்வளோ பிரைட்டாக இருக்கு அவருடைய முகம் சொல்லி அப்படிலாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆகவே கொழுத்த உடல் அருள் உணர்விலே சிறிது மெலியுமாகில் அதில் தேஜஸ் என்ற சுடர் நிலை உண்டாகின்றது. அதுக்காக நாம் ஒரு 10 முறை ஓம் நம சிவாய சொல்லிட்டு கண்ணாடியை பார்க்கக்கூடாது. வந்துடுச்சா அருள் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு முகத்தில் அது உண்டு. அடிக்கடி முகத்தை பார்த்து எத்தனை முறை கண்ணாடியை பார்த்தாலும் வீட்டு மையத்தில் கண்ணாடி மாட்டிருந்தா எத்தனை முறை கிராஸ் பண்ணாலும் ஒரு முறை அப்படி திரும்பி பார்ப்போம். எது இந்த அழகை என்னோ புதுசாக இந்த வந்துட போதா என்ன இருக்கிறது தானே, ஆனால் பார்க்குற பழக்கம் இருக்கு நமக்கு. ஆகவே இந்த வாட்டம் இருக்கே, இந்த ஆத்ம சாதனோட வாட்டம், அது குழைவு, அந்த உடலுடைய குழைவு அது முற்றிலும் தேவையானது சொல்றார் ஆத்ம சாதகன். உடல் வருத்துவது, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்ல, கொழுத்த காலை நல்லா மெலிஞ்சாதான் வண்டி சவாரிக்கு நல்லா பயன்படும் சொல்லுவாங்க கிராமங்கள்ல. கொழுத்த காலை அப்படி இருந்ததுன்னா அது ஓடாது சரியா, கொஞ்சம் இழைக்கணுமா. இழைக்கிறதுனா என்ன, குறையணும் உடம்பு. வண்டி சவாரி. நல தமயந்தி கதையில தமயந்திக்கு மறுசுயமுறை வச்சுட்டார் அவங்க அப்பா. அப்போ நலன் வந்து ஒரு ராஜா இடத்துல இருக்கான், தகவல் லேட்டா வருது, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, போக வேண்டிய தூரமும் அதிகம் ஆகினால நலன் அங்க குதிரை லாயத்துக்கு பொறுப்பா இருக்க. அப்போ சொல்றாரு கூப்பிட்டு, எனக்கு ஒரு நல்ல ஒரு 2 ஜதை குதிரை வேணும், 2 நாள் இவ்வளோ தூரத்தை கடந்து போகணும், அதுக்கேற்ற சவாரிக்கு ஏற்பாடு பண்ணு. நலனுக்கும் போகணுன்ற எண்ணம் இருக்கு. அந்த சுயமரம் நலனை கண்டுபிடிக்கிறதுக்காக வச்ச சுயமரம். ஆமா, அவங்க கதையில ராஜா சொன்னாரு, எந்த குதிரை சரியா இருக்குன்னு போடுச்சு. அவர் பார்த்தார், ஒரு வத்தல் தொத்தெல்லாம் 2 குதிரையை கொண்டு வந்து ரதத்துல மாட்டிருக்கார். ராஜா பார்த்தாரு, என்ன பாப்பு நல்ல குதிரை போடணும், போற வேண்டியதுக்கு எந்த ஆயிடுச்சு, என்ன பண்றது, இழுக்குமா? இல்ல ராஜா இழுக்கும். ஆமா, குதிரை விஷயத்துல அவ்வளவு தேர்ந்தவன். குதிரை லாயத்தில் இருக்க மெலிந்த வத்தல் தொத்தலான குதிரை தேர்ந்தெடுத்தான். ஓட ஓட ஓடதான் வேகத்தை பார்க்கும்போது ராஜா பெரிய குஷியாயிடுச்சான். அப்போ போகும்பொழுது வண்டியில ஏறுறாரு, அந்த காத்துல ஆடை துண்டு இருக்க கீழே விழுந்துடுது. அவர் சொல்றாரு அழகா இந்த கதையில அந்த ஆசிரியர், மேலாடை விழுந்தது என்றான், மேலாடை விழுந்தது எடு என்றான். எப்ப மேலாடை விழுந்து எடுப்பான்னு சொன்னான், 4 காவதும் கடந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு காதத்துக்கு 10 மைல், 4 24 இல்லை 4 10 லட்சம் 100 கிலோமீட்டர் வந்துட்டோன்னு சொல்றான், மைல் வந்துட்டோன்றான். அப்ப என்ன வண்டி, என்ன ரோடு, என்ன குதிரை, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவ்வளவு வேகம், வாயு வேகம், மனம் வேகம் போல. மேலாடை விழுந்தது எடு என்றான், 4 காவது கடந்தது என்றான்.
தமிழ் இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள். போல மெளியறதுக்கு அதுக்காக சொன்னேன். அடுத்து பாருங்க, என்பெல்லாம் நெக்குருக. இந்த பக்தன் இருக்கானே, ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா அப்படி இருக்கக்கூடாதான். மிகைப்பட உண்பதில்லை. பொதுவாக நாம் எல்லாருமே சாப்பிடுறது உடலுடைய தேவைக்கு அதிகமாக தான் சாப்பிட்றோம். மனசுக்காக தான் சாப்பிட்றோம், உடலுக்காக சாப்பிட்றதில்லை. இவன் இந்த பக்தனும் அளவெடுத்தால் போல உண்கின்றான். உண்பதே சில நேரம் மறந்தே விடுகின்றான். எலும்பும் தோளுமாக தவம் ஏற்றுகின்றான். அல்லது அவனுடைய அந்த ஊற்றன வெதும்பி ஊற்றும் அந்த அன்பெனும் உணர்வு எலும்பை நெக்குருக செய்கின்றது. அடுத்து பாருங்க, விழிநீர்கள் ஊற்றன வெதும்பி ஊற்ற துன்பக் கண்ணீரில் துளைந்தேற்கும் ஆனந்த இன்பக் கண்ணீர் வருவது என்னால் பராபரமே கேட்பார். ஆமா, இன்பக் கண்ணீர் வரணும் இறைவனை நினைச்சு. துன்பமே கண்ணீர் விட்டுட்டு இருக்கக்கூடாது, கடைசியில் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஆமா, எப்போ பார்த்தாலும் அழுது அழுது வடியக்கூடாது. இன்பக் கண்ணீரும் வரணுன்றார். உன்னுடைய ஆனந்த இன்பக் கண்ணீர் சொல்றார். அப்ப இறை வழிபாட்டில் பக்தனுடைய பக்தி நிலைக்கேற்ப அவனுடைய கண்களில் இன்பக் கண்ணீர், ஆனந்த கண்ணீர், ஊற்று நீர் போல வெதும்பி கண்களில் வரும். அதான் ஊற்று நீர் போல கதகதப்பா இருக்குமா நம்முடைய கண்ணீர் இருக்கே, கதகதப்பா இருக்குமா. ஊசி காந்தத்தினை கண்டு அணுகல் போலவே. இது ஓமானம். தரையில கிடைக்கிற ஊசி இருக்கே சாதாரணமா இருக்கும், காந்தத்தை பார்த்தா என்ன பண்ணும், ஓடி வந்து அது இதை பற்றி கொள்ளும். அது போலன்னு சொல்றாரு. நான் உன்னிடத்துல அப்படி இருக்கணும்ன்ற. காந்தக்கள் வந்த உடனே அந்த ஊசி தன்னை மறந்து அதோடு வந்து ஒட்டி கொள்கின்றதான். இடையில் யார் குறுக்கிட்டலாம் அது கவலைப்படுறது இல்லை. அது போல கடவுள் நாட்டம் கொண்டுள்ள மனதுக்கு வருகிற நிலை அத்தகையது. ஊசி காந்தத்தினை கண்டு அணுகல் போல ஓர் உறவும் உண்ணி உண்ணி. எல்லா உறவுகளிலும் தலை சிறந்த உறவாகிய உன்னை நினைந்து நினைந்து என்பது இந்த சொல்லுடைய அர்த்தம். உன்னை நினைந்து உண்ணி உண்ணி. உண்ணி கிருஷ்ணன், அது எந்த அர்த்தம் தெரியல. உண்ணி உண்டு. உறவுகளை குறித்து நினைந்து நினைந்து வருந்துகின்றோம் இல்லையா? ஆனால் இறைவன் நமக்கு நண்பன், தாய், தந்தை எல்லாம் வந்தான். ஆக கடவுள் இந்த உறவுகளுக்கெல்லாம் மருந்தாக இருப்பவர், துயர் துடைப்பவர், உதவுபவர். உறவுகள் கசந்தாலும் அவருடைய உறவு நமக்கு கசக்கவே கசக்காது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். குற்றால சுவாமிக்கு தானே பாடுறாரு. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. என்னமா வார்த்தைகள் பாருங்க தமிழ். ஆக படபடன நெஞ்சம் பதைத்து உணர்ச்சி பெருக்கில் நெஞ்சம் படபடக்கின்றதான். தேகம் நீங்குமென எண்ணிலோ நெஞ்சம் பதைத்து உருகுவேன் சொன்னார் பாருங்க. அப்படி படபடன நெஞ்சம் பதைத்து உள் நடுக்குற, உள்ள ஒரு நடுக்கம் வருதான், அதனால வருவது. பாடி ஆடி குதித்து பேரானந்தத்தின் மேலிட்டால் உடலின் கண் அத்தகைய நடுக்கம் ஒடுக்கம் வருகின்றது. ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நின்னை தேடுவது நின்னடியர் செய்கை பராபரமே சொல்றார். இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு, ஆடுவதும் தேடுவதும் ஆளடிமை செய்கிறதும் ஓடுவதும் தேடுவதும் ஒருதான் வயிற்றுக்கடி ஞான தங்கம். அது ஒரு பாட்டு இருக்கு, அது வேற. ஆக உண்மை உவகை கொள்ளும் பொழுது அதுவே பாடலாக வருகின்றது. பின் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றது. இதெல்லாம் பக்தன் பக்தியினுடைய மிகுதியால் வருகின்ற செயல்கள். அது அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேரின்பத்தை வெளிப்படுத்துவது. அதெல்லாம் நமக்கு தெரியணும். இப்படி இயல் இசை கூத்து மூன்றையும் கையாண்டு பிறவி பயணம் அடியும் உச்சபட்ச உணர்ச்சி பெருக்கில் இந்த பக்தன் இருப்பான். அதனால்தான் எல்லா ஆட்டம் பாட்டெல்லாம் கோயில் வச்சது அதுக்காக தான். ஆடுறது பாடுறது எல்லாம். பனிமதி முகத்திலே நிலவனைய புன்னகை பரப்பி ஆர்த்து ஆர்த்து எழுந்து. பனிமதி குளிர்ச்சி பொருந்திய சந்திரன், குளிர்ச்சி பொருந்திய சந்திரன். அதனிடம் இருந்து என்னமா அந்த நிலவு வருது பாருங்க, அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அது அந்த குளிர்ச்சியை இறைவனிடத்துல பெறுகின்ற அந்த ஆனந்தத்தை, அந்த அரவணைப்பை சந்திரனுடைய குளிர்ச்சிக்கு ஒப்பிடுகின்றார். அடுத்து யோகியினுடைய முகவிலாசம் அவர் முகத்தில் தோன்றும் புன்னகையோ உதயமாகி நிற்கும் முழு நிலவிற்கு ஒப்பாய் இருக்கின்றது. முழுமதி
பௌர்ணமி ஆமா, சந்திரனுடைய அந்த நிலவை போல அந்த சூரியனை போல இருக்காது, அது தகிச்சிடம், சந்திரனை போல இருக்குமா. ஆமா, குளிர்ச்சி பொருந்தியதாக. அவர் அடைந்துள்ள ஆனந்தம் அளவில் அடங்காதது ஆகிவிடுகின்றது. அப்பொழுது அது ஆரவாரம் ஆகிவிடுகின்றது. அந்த உணர்ச்சி பெருக்கில் அன்பில் அன்பால் கரைந்து கரைந்துருகி அண்ணா அரசு என கூவி பின்புற்றல் சே என வெளிநீர் பெருக்கி பெருக்கி பித்தாகி சொல்றார் பாரு. அதுதான் கல் குடித்த ஒருவன் எப்படி ஆரவாரம் செய்வானோ, ஆனால் அவன் முகத்தில் ஆனந்தம் தெரியுமா? தெரியாது. ஆனால் பக்தனுடைய முகத்தில் ஆனந்த தெய்வீகம் பொலிவு நிறைந்திருக்கும். ஆகவே இந்த பக்தன் உலகுக்கு வழங்கும் அருள் விருந்து அதுதான். அவனுடைய முகத்திலே அந்த அருள் பொலிவு இருந்தால் அதுவே உலகத்தவருக்கு பெரிய விசேஷம் சொல்றாங்க. நீ ஒன்றும் வேற ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீ எப்போ உன் மனதை ஆனந்தமா அமைதியா வச்சிரு. உன் அருகில் வந்தால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கட்டும், உன்னை பார்த்தவர் மகிழ்ச்சி வரட்டும், அதுவே போதும்பா. நம்ம கீதை எடுக்கும்போது ஒரு வார்த்தை போட்டிருந்தோம், உன்னுடைய இருப்பினாலேயே இந்த உலகத்தை நீ ஆனந்தமாக வைத்திருக்க முடியும். உன் இருப்பு ஒன்றே போதும், வேற என்ன பண்ணணுன்றது இல்லை. நீ அமைதியா ஆனந்தமா இரு, இந்த இருப்பினாலே இந்த உலகத்தை நீ ஆனந்தமாக வைத்திருக்க முடியும். ஆடியும் பாடியும் பணிந்து எழுந்து இல்லையா, மடல் அவிழி மலரணைய கைவிரித்து கூப்பி, மடல்கள் குவிந்து ஒட்டி இருக்கும் பொழுது அது அரும்பு எனப்படுகின்றது. மடல் அவிழ்ந்த நிலையில் அது மலர் ஆகின்றது இல்லையா. மலர் என்ற சொல் விரிந்தது என பொருள்படுகின்றது. அது போல எல்லாருடைய கை என்ன ஆகின்றது, இறைவனிடத்தில் சென்றால் விரல்கள் கையெல்லாம் ஒன்று குவித்து என்ன பண்றோம், இப்படி கும்பிடுறோம் பாருங்க. அது போல மடலவிழு மலரணைய கைவிரித்து கூப்பி, கை என்ன பண்றோம், கை குவித்து கூப்பி, கையை கூப்பிடுறோம். ரொம்ப அழகான உதாரணம் ஓமானம் சொல்றார். நல்லாருடைய கையும் தெய்வத்துடைய கையும் விரிந்த மலரோடு ஒப்பிடப்படுகின்றது. மடல் அல்லது இதழ் விரிந்து இருக்கின்ற பொழுது மலருக்கு மனமும் அழகும் வந்து விடுகின்றது. தெய்வ வழிபாட்டில் பக்தர்கள் கைகளை விரிக்கவும் பூப்பவும் செய்கின்றனர். கை இறைவனுக்கு என்ன பண்றோம், அப்படி பார்க்குறோம், ஒரு கூப்பிடுறோம், தலைமையில வைக்கிறோம், என்ன பண்றோம், எல்லாம் ஒரு செய்கை. அதை இனிய ஓமானத்தோடு அதை சொல்லி விளக்குகின்றார். ரொம்ப அழகான ஓமானங்கள். இனி பாருங்க, வானே அவ்வானில் இன்ப மழையே மழைத்தாரே வெள்ளமே. இறைவனை வானே சொன்னார். வானம் இருக்கே, பகல இரவு எதுல வந்து போகுது, வானத்துல தானே. பகல் நேரத்தில் இருக்கு, இரவு நேரத்தில் இல்லாத போதா, எப்பவும் இருக்கு. ரொம்ப அழகான கருத்து இது. அதுபோல இறைவன் எப்பவும் இருக்கிறார். வானம் பகலிலும் இருக்கு, இரவிலும் பார்க்கலாம். பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதா ஒருத்தி சொன்னான். அந்த காலத்து பாட்டு. சரி பரவாயில்ல, ஒரு சினிமா பாட்டு வேண்டுமே. பகலில் ஒரு பண்பு, இரவில் ஒரு தன்மை பொலிவு இருக்கின்றது. நம் கண்ணுக்கு காட்சிக்கு எட்டும் இயற்கை இந்த பொருள்களில் வான் ஒன்றே அசைவற்றதாகவும் நிலை பேருடையதாகவும் இருக்கின்றது. ஆகவே இங்க வெட்டை வெளியில் ஆகாசத்துல மனதை என்ன பண்ணுமா, இந்த கருத்தை எல்லாம் மனதில் சிந்தையில் வைத்திருக்க வேண்டும். இதுவே ஒரு வழிபாடுன்னு சொன்னார். இப்போ நாம் இங்க 1 மணி நேரம் இப்ப பார்த்த இந்த பாடங்களுடைய கருத்துல நாம் என்ன பண்ணியிருக்கோம், இறைவனை வழிபாடு பண்ணியிருக்கோம். கோயில்ல போய் உட்கார்ந்து அதெல்லாம் பண்ணாதான் வழிபாடு சொல்லி இல்லை, அதுவும் வழிபாடு தான், இதுவும் வழிபாடு தான். இது உயர்ந்த வழிபாடுன்னு சொல்றாங்க. அங்க இங்க நம்ம மலரை பறிக்கல, மலரை இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணல, வேற அபிஷேகம் பண்ணல, ஆராதனை பண்ணல. ஆனால் 1 மணி நேரம் இறைவனுடைய சிந்தனையிலே இருந்து பாருங்க, இதுவே ஒரு உயர்ந்த வழிபாடு தான். அதுதான் சொல்றார். வெட்டவெளி பேதையன் ஞான் வேறு கபடு ஒன்றறியல் சித்தருடன் சேர் அனந்த தெண்டம் பராபரமே. பராபரக்கண்ணில் வருது இது. எப்பொழுதும் அந்த அறிவு நிலையிலே இருக்கிறதுக்கு நினைச்சிருக்கிறவன் நான். ஆகவே ஜடாகாசத்தை போலவே சிதாகாசத்தை சிதம்பரம் என்கின்றோம். இது வெளியில தெரியும் ஜடாகாசம், நம்முடைய அறிவு இருக்கே அது சிதாகாசம் சொல்லி சொல்லுவாங்க, அதைத்தான் சிதம்பரம் சொல்லி சொல்கின்றோம். ஆக உருவத்தை கடந்த அறிவு பெருவெளி என அது அர்த்தம். நிர்குண நிராகார பிரம்மம். நிர்குணமான அந்த தத்துவத்தை சிற்சபை சொல்றோம். சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணும் இதுவே சொல்றா பாருங்க. சிற்சபை, சிதாகாசம், அறிவு பெருவெளி, இதெல்லாம் அந்த வார்த்தைகளை நம்முடைய அறிவை குறிப்பது தான் இந்த வார்த்தை எல்லாமே. உருவமற்ற வானத்திலிருந்து திடீரென்று மேகம் தோன்றியது மழையாக மாறுகின்றது. அது இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் இன்பத்தை தருகின்றது. பாருங்க, மழை பெய்யுது 2 நாளா, செடிகளை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பச்சை பச்சை வச்சுன்னு பார்த்தா அதுக்கு இருக்க சந்தோஷம் பாருங்க. பார்க்கணும், நம்ம அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா.
செடிகளில் எங்கள் சாமிக்கு ஒருத்தர் இருக்கார், அந்த இலை அந்த மரங்களை அந்த கனிகள் எல்லாம் போய் போய் பார்த்து பார்த்து ரசிப்பார், பேசுவார். அது கூட நல்லா இருக்கு, நல்லா நல்லா எப்படி ரைப்பாக இருக்கு, எப்படி மலர்ந்து இருக்கு, இந்த புஷ்பத்தை பாரு, அப்படியே கொஞ்சுவார் அவர். அது ஒரு இயற்கை ரசிகர். இயற்கை ரசிக்கிறது கடவுளை ரசிக்கிறது வேற வேற இல்லை, ஒன்று தான். ஆமாம். ஆக மழையை அமிர்தம் என்று சொல்லுகின்றார்கள். திருக்குறளை வந்து பாருங்க, வான் சிறப்புல வான் நின்று உலகில் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர பாற்றுது. திருக்குறள் வான் சிறப்புல வருது பாருங்க. இந்த மழையே அமிர்தம் தான். மழை பெருமழையாக பொழியுங்கால் தார தாரையாக தரணியில் வந்து என்ன ஆகின்றது, வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி ஆறாக மாறி கடைசியில் கடலில் கலக்கின்றது இல்லையா, நீர்ப்பெருக்காகின்றது. ஆக உயிர்களை பயிர்களை இது காக்கின்றது. இறைவனும் நம்முடைய கண்ணுக்கு புலனாகாமல் ஜீவக்கோடிகளை அப்படி மழையாக காக்கின்றார். வானிலிருந்து வர்றதுனால தான் அமிர்தம் என்று உணரப்பாட்டு, அதுவே அமிர்தம் சொல்றார். தண்ணீர் சொல்லி சொல்றார். விஷும்பின் துளிவி நல்லால் மற்றாங்க பசும்புல் தலை காண்பது அறிவு, அதுவும் சொல்லி சொல்றார். ஆகவே இங்கே வானே வானில் இன்ப மழையே மழைத்தாரை வெள்ளமே என்று சான்றோர்களால் வாழ்த்தப்படுகின்றார். இந்த கருத்துக்கள் அனைத்து இந்த சொல்லடிக்கில் இந்த பாடலில் புதைந்துள்ளது. கடைசியில பாருங்க, நீடூழி வாழி என வாழ்த்தி ஏத்தும் ஆன்றோர்கள் இவ்வாறு போற்றுகின்றார்களாம். கடவுள் எப்போ இருக்க ஒரு நித்திய வஸ்து, அவர் கழிவில்லை, தோன்றுவதும் இல்லை, மறைவது என்பதெல்லாம் அவரிடத்துல இல்லை. ஆனா அவரை குறித்து நாம நீடூழி வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? இப்போ உலகத்தை சொல்லுவாங்க, வாழ்த்த வயதில்லை ஆனா வணங்குகின்றேன் அவ்வளவு சொல்றாங்க பாருங்க. தமிழ்ல கண்டுபிடிச்ச வார்த்தைகள் இப்ப பேசுறது. அது போல இறைவனை வாழ்த்துறது இல்லையா? அத்தவரை கொடுத்து நீடூழி வாழ்க்கைன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 சொன்னா பாருங்க. அவர்கள் பக்தர்கள் தங்களுடைய அன்புடைய மேலீட்டினால் அவர்கள் வாழ்த்துகின்றார், இறைவனையே வாழ்த்துகின்றார். அதான் அர்த்தம் சொல்ற. பக்தர்கள் தாங்கள் அறிந்து கொண்டதை சொல்லால் விளக்கவும் அழியாத பொருளை நீடூழி வாழ்த்துவதும் அவருடைய மனநிலை இயல்பு. ஆகவே நீடூழி வாழை என வாழ்த்தி ஏத்தும் தனக்கு அருளிய இறைவனை அனைத்து பக்தர்களுக்கும் அருள் வழங்க வாழ்த்தி பாடி இல்லையா இங்கு நிறைவு செய்கின்றார். இதெல்லாம் தாயுடைய மனநிலையிலிருந்து வருகின்ற ஒரு வாழ்த்து சொல்றார். அம்மா என்ன பண்ண குழந்தைங்களை எப்பவுமே நல்லா வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. நேற்று ஒரு தர்மன் கதையை சொன்ன பாருங்க, மகாபாரதம். அதே போல யார் வந்து நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா தாய் நம்ம வணங்கினாலும் நம்ம ஞாபகமா வாழ்த்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு உள்ளம்தான் வாழ்த்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆக அப்படி வாழ்த்தும் ஏத்தும் கடல் மடை. இங்க கடல் மடை திறந்தனே சொல். கடலுக்கு மடை உண்டா, கரை உண்டா? அது உடைஞ்சா எப்படி வருமோ அது போல பெருக்கெடுத்து வருதா இறைவனுடைய திருவருள். அதுதான் இங்க சொல்லுகின்றார். அது போல அன்பர் அன்புக்கு எளியே என்று அன்பினால் அப்படி பாடுகின்றார் என்று இங்கு விடை தருகின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணே. திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய். குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் புலவிடு தனிப்பரம் பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய்.
காலமுடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி ஜாலமிகும் எளியேனி வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி ஆளடியில் பரமகுரு வாழி வாழி அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.